ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभावा समाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति 58 எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நடத்தின 57ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லையா? போலாமா? ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? अरालं ते पालीयुगलम् अगराजन्यतनये न केषाम् आधत्ते कुसुमशरकोदण्डकुतुकम् तिरश्चीनो यत्र श्रवणपथम् उल्लङ्घ्य विलसन् अपाङ्गव्यासङ्गो दिशति शरसन्धानधिषणा. ரிப்பீட் பண்ணணுமா? ஆமாப்பா, ஒரு தடவைப்பா பண்ணலாமா? अरालं ते पालीयुगलम् अगराजन्यतनये न केषाम् आधत्ते कुसुमशरकोदण्डकुतुकम् तिरश्चीनो यत्र श्रवणपथम् उल्लङ्घ्य विलसन् अपाङ्गव्यासङ्गो दिशति शरसन्धानधिषणा. So பாலி யுகலம் அகராஜன்ய தனையே அது ஒண்ணு. கேஷாம் அப்புறம் ஆதத்தே சேர்த்து கேஷாம் ஆதத்தேன்னு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ரவண பதம் உல்லங்கிய சேர்த்து ஸ்ரவண பதம் முல்லங்கியன்னு போட்டிருக்கா. அது ஸ்ரவண பதம் பிளஸ் உல்லங்கிய. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சோ இங்க அம்பாளை எப்படி கூப்பிடுற? அகராஜன்ய தனையே. அகனா நகராதது, இது நகராம ஒரு இடத்துல இருக்குமோ அது அது என்னது? மலை. மலைகளுக்கு அரசன் ஹிமவான், அவனுடைய பெண்ணாகிய புத்திரியாகிய தனையேனா புத்திரியாகிய அம்பாளே. சோ அகராஜன்ய தனையே. சோ பர்வதராஜ குமாரியே, அகராஜன்ய தனையே. தே தேனா உன்னுடைய. அராளம், அராளம்னா வளைந்தன்னு அர்த்தம். அராளம்னா என்ன? வளைந்த. முன்னாடியே பார்த்திருக்கோம்ல, அராளம் கேசம் அப்படின்னா என்ன? சுருட்ட முடின்னு. அராளம்னா என்ன? ஸ்பைரலிங், வளைஞ்சு இருக்கிற.
அதான் அராலகேஷின்னு சொல்லுவாள்ல அந்த அம்பாள் அராலகேஷி. ஆமா ஆமா, பேசன் நகர்ல இருக்கிற அம்பாளுக்கு பேர் அராலகேஷி. சுருட்ட முடி கொண்ட அம்பாள். சுருட்ட முடி. ஆமா. சோ என்னது சுருண்டு இருக்கு? பாலி யுகலம். இந்த பாலி யுகலத்துக்கு ரெண்டு ஒரு புக்ல ஒரு மாதிரி போட்டிருக்கா. சோ ஒரு புக்ல என்ன போட்டிருக்கா அப்படின்னா, இந்த கண்ணுக்கும் காதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த வளைஞ்ச பிரதேசம் இருக்கு இல்லையா, அதுக்கு பாலின்னு போட்டிருக்கா. அதாவது இந்த இடம் கண்ணுக்கும் காதுக்கும் நடுவுல அந்த வளைஞ்சு வருது, அதுக்கு பாலின்னு போட்டிருக்கா. இன்னொரு புக்ல எப்படி போட்டிருக்கான்னா, இந்த காது, இந்த இயர் லோப் இருக்குல்ல, வளைஞ்சு இருக்கு இயர் லோப், அத ரெஃபர் பண்றான். ஓகே. யுகலம் அப்படின்னா ரெண்டு. ஒரே ஒரு நிமிஷம். கையோட செக் பண்ணிட்டேன் சொல்லும் போது, அதுக்கப்புறம் ஓகே. ஓகே, டிக்ஷனரியில அதுக்கு ஸ்பெசிபிக்கா ரெஃபரன்ஸ் இல்ல. சரி. சோ வளைஞ்சு இருக்கிற உன்னோட காது பிரதேசம் பாலி யுகலம். ரெண்டு காதுலயும் அந்த காது வளைவு இருக்கு இல்லையா, அது அது எப்படி இருக்கு? வளைஞ்சு இருக்கு. சோ உன்னுடைய அராலம் தே வளைஞ்சு இருக்கிற அந்த காது பிரதேசம் இருக்கே, அது எப்படி இருக்காம்? குசும ஷர கோதண்ட குத்துக்கம். குசுமன என்ன? பூ. குசுமன என்ன? பூ. ஷரம்னா அம்பு. சோ யாரு பூவ அம்பா யூஸ் பண்ணுவா? காமாட்சி அம்மன். அது அம்பாள். மன்மதன். மன்மதன். So Manmathan uses Kusuma Shara. Okay. அந்த குசும ஷரமும் சோ அவனுக்கு, அதனால அவனுக்கு என்ன ஒரு பேரு? மன்மதன். மன்மதஹா ஒரு பேரு, மாரஹா ஒரு பேரு, காமதேவஹா ஒரு பேரு, அதே மாதிரி குசும ஷரஹான்னு ஒரு பேர். எவன் ஒருவன் பூக்களையே அம்புகளாக தொடுப்பானோ அவனுக்கு ஒரு பெயர் என்ன? குசும ஷரஹா. சோ மன்மதன் இங்க எதுக்கு ரெஃபர் பண்றார்? ஏன்னா அந்த அம்பாளுடைய காது, அந்த இயர் லோப், அந்த வளைவு இருக்கே, அத பார்த்தா குசும ஷரகோதண்டம், மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்கான். கோதண்ட குத்துக்கம். குத்துக்கம்னா அந்த மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை, அந்த கியூரியாசிட்டியை கண்டிப்பா கிரியேட் பண்ணுமா? கேஷா மாதத்தை, யாருக்குதான் அப்படி தோணாது? அத பார்த்தா அது மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்குங்கிறது யாருக்கு தோணாம இருக்கும்? தோணாம எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குற. அதோடைய அந்த வளைவு அழகு அப்படி இருக்கான். ஏன் மன்மதனுடைய வில்லோட இங்க கம்பேரிசன் நடக்கிறது? திரஸ்சீனஹ யத்
எத்திர ஸ்ரவணபதம் உல்லங்கிய விலசன் அப்பாங்க வியாசங்கோ. ஏன்னா அம்பாளுடைய அப்பாங்கம் இருக்கு இல்லையா, அப்பாங்கம்னா என்ன, கடைக்கண் பார்வை. இந்த அப்பாங்க வியாசங்கோ அப்படிங்கிறது என்னது, அம்பாளுடைய அப்பாங்கம்னா கடைக்கண், வியாசங்கம் பார்வை. ஓகே, வியாசங்கங்கிறது நல்லா ஸ்ட்ரெச்டா அப்படியே ஓர கண்ணால பாக்குறது. அப்பாங்கம் கடைக்கண், இது நல்லாவே ஓரமா ஸ்ட்ரெச்டா சைடு கிளான்ஸ் கொடுக்கறது. சோ அதோடைய காம்பவுண்ட் வேர்டு என்ன, அப்பாங்க வியாசங்கோ, வியாசங்கஹ. அந்த அம்பாள் கண்ணை எப்படி கடைக்கண்ணால ஓரமா அப்படியே நிறுத்தி தீக்ஷ்ணமா பார்க்கும்போது அது எப்படி இருக்கான், திரஸ்சீனஹா, குறுக்க போற அம்பு மாதிரி இருக்கா அம்பாளுடைய பார்வை. இங்க வில்லு மாதிரி இருக்கு, அம்பாளுடைய பார்வை குறுக்க போற அம்பு மாதிரி இருக்கான். அந்த அம்பு மாதிரி இருக்குங்கிறத எப்படி சொல்றாருன்னா, எத்த எந்த இடத்துல, அந்த குறுகிய இடத்துல, ஸ்ரவண பதம் காத உல்லங்கிய கீழ்ச்சிண்டு இருக்கிற இந்த அப்பாங்க வியாசங்க கடைக்கண் பார்வை இருக்கே, அது என்ன பண்றது, திசதி உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது, சரசந்தான திஷணாம். சரசந்தானம்னா பானம் அதாவது அம்ப தொடுக்கப்பட்டுள்ள அந்த பானத்தை தொடுத்து அம்ப அதுல நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கான் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை. இந்த காதோடைய வளைஞ்ச பிரதேசத்து கிட்டக்க போகும்போது அவ்வளவு கூர்மையா இருக்கான் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை. இப்படி அம்பு தொடுக்கப்பட்ட வில் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை சரசந்தான திஷணாம் திஷதி கொடுக்கிறது, உண்டாக்குகிறது, கொடுக்கிறது. விலசன் அப்படின்னா என்ன, அழகா இருக்கு, அழகா அந்த இடத்துல இருக்கு, அழகாக உள்ளங்கி அழகா அது அப்படியே பியர்ஸ் பண்ணிட்டு போய் அந்த அம்ப அழகா அந்த வில்லுல தொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த காதோடைய வளைவு ஆர் நீங்க இந்த பிரதேசம் எப்படி எடுத்துட்டாலும் அது வளைஞ்சுதான் இருக்கு. அந்த வளைஞ்ச பிரதேசம் எப்படி இருக்கு, மன்மதனுடைய வில்லு போலும் அம்பாளுடைய அந்த ஓரமான அப்பாங்க வியாசங்க ஓரத்துல பார்க்கப்பட்ட அந்த கடைக்கண் பார்வை அந்த வில்லுல தொடுக்கப்பட்ட அம்பு. சோ ஷரசந்தான திஷணாம் இவ திசதி, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அது அழகா அப்படி போய் சீட்டார மாதிரி இருக்கான் கரெக்டா. சோ கூர்மையான பார்வைங்கிறது எதுக்கு சொல்றா, அம்புன்னு சொல்றா. ஏன், சோ சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல நிறைய இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் வரும். அந்த பார்வையில மயங்கி விழுந்தார்கள், அந்த பாக்குற விதத்துல அந்த பார்வை அழகுன்னு சொல்லும் போது அந்த பாக்குற பார்வையோட அழகு எப்படி இருக்குன்னு நிறைய டிஸ்கிரிப்ஷன் சாதாரணமாவே உண்டு. சோ ஏன் கண்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, முகம் இருக்கு, அந்த முகத்தோட அழகு நம்மளுக்கு எதுல எக்ஸ்பிரஸ் ஆகும், கண்ணுலதான் இல்லையா. கண்ணை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி, அவ எப்பேற்பட்டவாங்கிறது அவ கண்ணை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் பொதுவாவே நம்மளுடைய மொத்த எனர்ஜி வெளிப்படுற இடம் கண்ணாலதான். நம்ம ஒரு விஷயத்த பாக்குற பெர்ஸ்பெக்டிவும் கண்ணாலதான் பாக்குறோம். இந்த கண்ணு கொடுக்குற இன்புட் அவுட்புட் வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்த தீர்மானம் பண்றோம். சோ நம்மளுடைய இப்ப உடம்புல எல்லா அங்கமும் முக்கியம் அப்படின்னாலும் இந்த கண் அழகுங்கிறது இருந்தாதான் அந்த முகம் எடுப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த கண் பார்வையில எவ்வளவு ஒரு நுணுக்கமா பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் சக்தி வெளிப்படுறதும் கண்ணு மூலமா தான். ஒருத்தருடைய பார்வை
புரிஞ்சுக்கிற விதமும் அந்த கண்ணால பார்க்கும் பார்வை தான். அந்த பார்வை வந்து இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜஸ்ல. வார்த்தை பேசுறவங்கிறது 25% தான். 75% ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் டன் த்ரூ பாடி லாங்குவேஜஸ். அந்த பாடி லாங்குவேஜ்ல ரொம்பவே முக்கியமானது எது? கண் பார்வை தான். சோ நம்ம வார்த்தையில சொல்ல முடியாதது கண் பார்வை சொல்லும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கண் பார்வைக்கு எவ்வளவு ஏற்றம் உண்டு. சாதாரணமா நம்மளுக்கே அப்படி நம்ம சொல்றோம். அப்ப அம்பாளுடைய கண்ணுக்கு எவ்வளவு பெருமை உண்டு. அந்த கண்ணுங்கிறத பத்தியே பேசல இவர் இவ்வளவு நேரம். கண் பார்வை, 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 ஓரமான பார்வை, சைடால இருக்கிற பார்வை, குறுகிய பார்வை, இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. நேரா பார்த்தா என்ன ஆகும்னு தெரியாது எனக்கு. நோவே கவனிச்செல்லாம் எந்த ஸ்லோகத்திலயும் கட்டாட்சத்தை கொடுந்தா பேசுறாரு அவர். எங்கேயுமே நீ நேரம் என்ன பாருன்னே சொல்லல. நம்மளுக்கு தாங்க முடியுமா அம்பாள் நேர பார்த்தாங்கிறதே எனக்கு தெரியல. சில பேர் சொல்வா, அம்பாள்கிட்ட சன்னதியில போய் நிக்கையா, ஓரத்துல சன்னதியில அம்பாளுக்கு நேர எதிர்த்தாப்புல ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்காம ஓரத்துல நில்லும்பா. ப்ராபப்ளி இதான் ரீசன் போல இருக்கு. அந்த கட்டாட்சம் வேணும் அப்படிங்கறதுனால. சோ ஒரு கட்டாட்சம், அந்த ஓர பார்வை கேன் டூ சோ மச் அப்படிங்கறதுனால அது அம்பு போல இருக்கு. அண்ட் அது அவ்வளவு அழகா இருக்கிறதுனால இட் கேன் பியர்ஸ். அந்த பியர்சிங் எபிலிட்டியை தான் அவர் அப்படி சொல்றார். தீக்ஷ்ணமா அவ்வளவு தீர்க்கமா இருக்கு. நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம்ல, திராகியஸ்ய, அம்பாளுடைய பார்வை தீர்க்கமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இந்த தீர்க்க பார்வை கட்டாட்சத்துல ரொம்பவே தீக்ஷ்ணமா ஷார்ப்பாவும் இருக்கு. அதனால அம்புக்கு அதை ஒப்பிடுறார். புரிஞ்சுதா? மாதங்கி மேம், பாமா மாமி, பிரேமலதா மேம். புரிஞ்சதுப்பா. புரிஞ்சுது மேம். அத்தை ஓகேவா? புரியுதா? ஓகே, சூப்பர். ஸ்வேதா மேம், ஜானகி மணி, லட்சுமி, நீங்க எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிட்டே, சோ எனக்கு ஐம் ஏபிள் டு மேக் அவுட் ஃப்ரம் யுவர் ஃபேசஸ். பண்ணாதவாளதான் எதுவும் தெரியல. சரி, லாஸ்ட் ஸ்லோகத்திலயும் வந்து அந்த தீர்க்க திராகியஸ்யான் அது வந்து ரொம்ப தூரமும் போகும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அம்புங்கும் போது நமக்கு அந்த ரொம்ப தூரம், சோ வெகு தொலைவுல இருந்தா கூட நமக்கு அந்த இது கிடைக்கும். ரொம்ப தூரத்துல இருந்தா கூட அந்த பார்வை நமக்கு வரம் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. வெகு தூரம்ங்கிறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் நாடா இருந்தாலும் காடா இருந்தாலும் சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஈக்குவலா தான் படும். அது மாதிரி உன்னோட பார்வையும் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அந்த பார்வை ஒரு இடத்துல விழுந்து எடுத்தனா அதுக்கான மகிமையே வேற அப்படிங்கிறாரு. அவ்வளவு தீர்க்கமா இருக்கு அவளுடைய பார்வை. இப்போ இவாளுடைய லாஜிக், அதாவது அத்வைத்தத்துக்குள்ள போக வேண்டாம், பட் அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா, இப்ப அம்பாள் வந்து ஸ்ரீநகரத்துல இருக்கா, அங்க இருந்து பாக்குறா அப்படின்னா அவ்வளவு தூரத்துல இருந்து பார்வை இங்க விழுறதுன்னு எடுத்தா அப்ப தீர்க்கமான பார்வைன்னு தானே அர்த்தம் இல்லையா? சரி, புரிஞ்சுதா? இது ஒரு தடவை சொல்றேன் மீனிங்கோட. அராளம் தே பாலியுகலம் அகராஜன்யதனயே, அகராஜன்யதனையே பர்வத ராஜகுமாரியே, அராளம் தே பாலி யுகலம், உன்னுடைய காதுகள் கிட்ட இருக்கிற அந்த வளைந்த பிரதேசம் இருக்கே, அது ந கேஷாம் ஆதத்தே, யாருக்குதான் தோணாமல் இருக்கும், அதை பார்த்தா யாருக்குதான் நம்பிக்கையை கொடுக்காம இருக்கும். என்ன மாதிரியான ஒரு ஐடியா, என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை அப்படின்னா, குசுமசர கோதண்ட குத்துக்கம், குசுமசரனுடைய கோதண்டம் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி, அந்த நம்பிக்கையை கண்டிப்பா அந்த காது பக்கத்துல இருக்கிற வளைந்த பிரதேசம் யாருக்குதான் கொடுக்காம இருக்கும். யாரு பார்த்தாலும் முதல்ல அது மன்மதனுடைய அம்பு ஷேப்ல இருக்கேன்னு சொல்லுவாளாம். ஏன் அப்படி சொல்லுவாளாம்? திரஸ்சீனோ, குறுக்கால போகின்ற அந்த இடத்துல குறுக்கா ஒண்ணு போறதான். குறுக்க என்னது குறுக்க போறது? ஸ்ரவண பதம், காது வழியாக, அது காதை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளங்கிய விலசன், அழகா பியர்ஸ் பண்ணிட்டு அழகா அந்த இடத்துல விலசன் ஸ்டேஸ் பியூட்டிஃபுல்லி. என்னது? அப்பாங்க வியாசங்கோ, அம்பாளுடைய அழகான அந்த கடைக்கண் பார்வை. அது எப்படி இருக்கு? ஷரசந்தான விஷணாம். சோ ஷரம் மாதிரி இருக்கு. அந்த ஷரத்தை சந்தானம் பண்ணிருக்கா. எதுல சந்தானம் பண்ணிருக்கா? காதோடைய அந்த வளைந்த பிரதேசத்துல
சந்தானம் பண்ண மாதிரி இருக்கான். திஷணாம் பாக்குற போயட்ஸ்க்கு, பாக்குற கவிகளுக்கு எப்படி இருக்கான், அந்த அம்ப வில்லுல தொடுத்தா மாதிரி இருக்கு. இது யாருக்குதான் பார்த்தா தோணாம இருக்கும் அப்படிங்கறது அவர் ஆச்சரியப்படுறார். புரியுறதா? அராளம் தே பாலியுகலம் அகராஜன்யதனயே நகேஷாமாதத்தே குசும சரகோதண்ட குதுகம் திரஸ்சீனோ யத்ர श्रवणपथम् उल्लङ्घ्य विलसन् अपाङ्गव्यासङ्गो दिशति शरसन्धानधिषणाम्. சொல்லுங்க. ஏதோ இது சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லோகம் 59. ஸ்புரத் கண்டா போக பிரதிஃபலித தாட்டங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ தவ முகமிதம் மன்மதரதம் யம் ஆருஹ்ய த்ருஹ்யதே யவநிரதமர்கேந்துச்சரணம் மகாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜ்ஜிதவதே. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஸ்புரத்கண்டா போக பிரதிஃபலித தாட்டங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்ய த்ருஹ்யதே அவநிரதமர்கேந்துச்சரணம் மகாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜ்ஜிதவதே. துஹ்யத்துன்னு சொல்லிட்டு அவனிரத்தன்னு சொன்னா அது துஹ்யத்தின்னு வராதாமா? துஷ்யத்தி. ஆமா, துஷ்யத்தி தான் வரணும். கரெக்டா சொல்றீங்க. நான் தான் அதை ஒழுங்கா கவனிக்கல. கரெக்ட், துஷ்யத்தி தான் வரணும். துஷ்யத்தி அவனிரதம். எஸ், துஷ்யத்யவனி. ஆமா, இன்னொரு தடவை சொல்லணுமா? அந்த லைன் மட்டும் ஒரு தடவை சொல்றியா? அந்த துக்கியத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது இல்ல, நிறைய காம்பவுண்டட் வேர்ட்ஸ் இருக்கு. காம்பவுண்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு ஒரு தடவை சொல்றேன். ஸ்புரத் கண்டா போக, அது ஓகே, பிளெயினா இருக்கு. பிரதிபலித தாட்டங்க யுகலம், ஓரளவுக்கு பிளெயின். சதுஹு சக்கரம், சோ சதுஷ்சக்கரம். மன்யே தவ முகம் இதம் மன்மதரதம், உன்னுடைய இந்த முகமானது எப்படி இருக்கு? மன்மதனுடைய ரதத்தை போல இருக்கு. தவ முகம், உன்னுடைய முகம், இதம் இந்த உன்னுடைய முகமானது, மன்மதரதம் யம் ஆருஹ்ய, யமாருஹ்ய. யமனெல்லாம் சொல்லல, யம் எதை, ஆருஹ்ய ஏறி, துருஹ்யதி. துருஹ்யத்தினா என்ன? இப்போ இதுக்கு க்ளோசஸ்ட் வேர்ட் இன் தமிழ் துரோகம் பண்றதுன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் துரோகம் இஸ் என்னது சொல்லுங்க. ஏமாத்துறது. கிட்டத்தட்ட அதேதான். சோ மன்மதன் என்ன பண்ணார்? சிவபெருமான ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்தணும் தானே ட்ரை பண்ணிருக்காரு. யோகத்துல இருக்கிறவரை இல்லறதுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக மறைஞ்சு நின்னுதானே அந்த அம்ப விட்டாரு இல்லையா? சோ அதனால துர்ஹ்யதி, ஏமாற்ற எண்ணுகிறார். ஓகே, துர்ஹ்யதி அவனிரதம். அவனினா என்ன? அவனினா என்ன? எனி ஐடியா? அவனி
இந்த பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய வைப்பா குழந்தைகளுக்கு, அவனி அப்படின்னு வைப்பா. ஆ என்னது? இல்ல அவனின்னு பேர் வைப்பா தெரியும், ஆனா மீனிங் தெரியாது. அவனி அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பூமி. பூமிக்கு அவனின்னு பேர் உண்டு. ஓகே. சோ அவனி ரதம் அப்படின்னா என்ன? ரதம்னா ரதம்னா தேரு. தேரு. சோ அப்ப பூமிங்கிற பூமியில பூமி ஓடுற ஆகிய தேரு. ஆமா. okay. அவனி ரதம் அங்க சேர்த்து அவனி ரதம் மர்க்கேந்துன்னு போட்டிருக்கா, அது அவனி ரதம். அப்ப இம்ம எடுத்துட்டோம், அப்ப என்ன அங்க பாக்கி சவுண்ட்? அர்க்கேந்து. சோ அவனி ரதம் அர்க்கேந்து சரணம். மகாவீரோ மாரஹா, மகாவீரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த மாரஹா, மார இப்பதான் சொன்னேன். சோ அமரகோஷம்னு ஒரு புக் இருக்கு, அது வந்து சம்ஸ்கிருதத்தோட திசாரஸ். ஒரு வார்த்தைக்கு எதெல்லாம் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸோ அது எல்லாமே அதுல இருக்கும். சோ மதனோ மன்மதோ மாரஹ அப்படின்னா ஆரம்பிக்கும், மன்மதனுக்கு எத்தனை பேர் அப்படின்னு வரதுக்கு. சோ மாரஹான்னு நவுன் ஃபார்மேட்ல வந்ததுன்னா இட் இஸ் நாட் சம்ஒன் எல்ஸ், இட் இஸ் மன்மதா. சோ மகாவீரோ மாரஹ, மகாவீரனானே இந்த மன்மதன். பிரமதபதயே, பிரமத கணங்களுடைய பதி, தலைவன் யாரு? தலை சிறந்த கணங்களுக்கு தலைவன் யாரு? பிரமதனா சம்டைம்ஸ் லீடர்ஸ் சொல்லுவா, சிவன். சிவன். சிவபெருமான். ஆமா. சோ பிரமதானா லீடர்ஸ், கணங்கள், சிவகணங்கள். அவருக்கு தலைவன் யாரு? லீடர்ஸுக்கெல்லாம் லீடர்ஸ், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்காக இவன் என்ன பண்றான்? சஜ்ஜிதவதே. சஜ்ஜிதமா இருக்கிறதுனா தயாரா இருக்கிறது. சோ எதுக்கு தயாரா இருக்கணும்? சிவபெருமானுக்காக இவர் எதுக்கு தயாரா இருக்கணும்? எனி லாஜிக்? மேபி அவருக்கு ஆல்ரெடி தெரியுமோ என்னமோ அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு, அப்ப அந்த கோவத்தை வந்து அவர் உள்வாங்கிக்கிறதுக்கு அவர் தயாரா இருந்தாரோ என்னமோ. சோ இங்க எப்படி பிரசன்ட் பண்றாருன்னா, சிவபெருமானுடைய எதிரி மன்மதன். சோ மன்மதன் ரெடி ஆறாருன்னா போருக்கு போக, இஸ் கோயிங் டு ஃபைட், இஸ் கோயிங் டு a war with பரமசிவன். அப்போ அந்த போருக்கு செல்லும் பொழுது அவர் கிளம்புறார், ரெடி ஆறார். எதுல போறார்? அவனி ரதம் இல்லையா? அந்த அவனி ரத்தத்துக்கு என்ன இருக்குன்னா அர்க்கேந்து சரணம். அர்க்கமும் இந்துவும் சரணங்களா இருக்கு. அர்க்கம்னா என்ன? சன். இந்துனா என்ன? மூன். சரணம்னா கால்கள். சோ பூமி போல் பூமிய தேரா எடுத்துண்டு சூரிய சந்திரர்களை அவன் என்ன பண்றான்? சரணமா, தேருக்கு வீல்ஸா வச்சுன்னு இருக்கிற அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்து அவன் என்ன பண்றான்? துருஹ்யதி, சிவபெருமான எப்படியாவது ஏமாத்திடணும் அப்படின்னு நினைச்சுண்டு, somehow I should win over by hook or crook நினைச்சுண்டு ஏறி போருக்கு செல்றதுக்கு தயாராறான் அந்த ரத்தத்துல. அந்த ரதம் எப்பேற்பட்ட ரதம்னா அம்பாளுடைய முகத்துல அந்த ரதம் இருக்கான். அம்பாளுடைய முகத்தை பார்த்தா அந்த ரதத்தை போல் இருக்கான். ரதத்துக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன், இமேஜரி கிரியேட் பண்றார். இப்ப இதை எடுத்து அம்பாள் முகத்துக்கு பொருத்தினா எந்த இடம் அந்த மாதிரி இருக்கு? அம்பாளுடைய முகத்துடைய எந்த பாகம்
மன்மதனுடைய இப்பேற்பட்ட ரதம் மாதிரி இருக்கு. ஸ்புரத், ஸ்புரத்னா ஜொலிக்கிறது. கண்டா போகம்னா என்ன? இந்த கண்ணங்கள். கண்டா போகம்னா என்ன? இரு கண்ணங்கள். அது எப்படி இருக்கு? பிரதிபலித்த தாட்டங்க யுகலம். இந்த 2 காதுலயும் அம்பா தாடங்கம் போட்டுருக்கா. அந்த தாட்டங்கத்தோடைய ஜொலிப்பு வந்து எங்க விழருது, எங்க பிரதிபலிக்கிறது அதோடைய அந்த பிரில்லியன்ஸ்? கண்ணத்துல. இப்போ ஏற்கனவே 2 வட்டம் இருக்கு. அம்பாளுடைய தாட்டங்கம் ஒண்ணு சூரியன் சந்திரன் இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். கண்கள் எப்படி சூரிய சந்திரன் அக்னியோ, தாட்டங்கமும் சூரிய சந்திராதிகளாக ஆக பெற்றிருக்குங்கிற மாதிரி சொல்றார். அப்போ சூரிய சந்திராதிகள் அந்த அது அவ்வளவு பிரைட்டா இருக்குன்னா, அப்ப அந்த பிரைட்னஸ் எங்க பிரதிபலிக்கும்? அம்பாளுடைய கண்ணத்து மேல. அப்போ அங்க 4 வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒண்ணு ஒரிஜினலா இருக்கிற தாட்டங்கம், இன்னொன்னு ரவுண்டா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் பிரைட்டா இருக்கு. அத பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்பேற்பட்ட மன்மத ரதம் மாதிரி இருக்கான். எதுக்கு திருப்பி திருப்பி மன்மதனையும் அம்பாளையும் ஒரு டீம்ல வச்சு சிவபெருமான் ஆப்போசிட் டீம்ல வைக்கிறார்? சிம்பிள். சிவபெருமான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்சல்யூட் பேலன்ஸ் இல்லையா? சுப்ரீம் அவர். அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது இல்லையா? சுப்ரீம் அவர் தான். அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அவருக்கு ஈக்குவலா வேணா இருக்கா அம்பாள், ஆனா அவருக்கு மேல அம்பாளும் சிவபெருமானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். இவாளுக்கு மேல இல்ல தே கேம் ஃப்ரம் சம்வன், தே ஆர் தே ஹெயில் ஃப்ரம் சம்வன், அப்படி எல்லாம் எதுவும் இல்லை இல்லையா? இதை இன்னும் பெட்டரா சொல்லணும்னா, இப்ப எப்படி ராதா கல்யாணத்துக்கு வந்து அஷ்டபதி இருக்கோ, ஜெயதேவ அஷ்டபதி இருக்கோ, சிவாஷ்டபதினு இருக்கு. பார்வதி கல்யாணம் பண்ணும்போது கோத்திர பிரவரம் சொல்லும் போது இப்ப அம்பாளுக்கு சொல்வா இல்லையா, ஹிமவானுடைய புத்திரி அப்படின்னு சொல்றா. அம்பாளுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு கிடையாது. அனாதி கோத்ரோத்பவாயன்னு தான் சொல்லுவா. ஏன்னா எந்த காலத்துல இருந்து எங்க இருந்து வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. எந்த புராணத்துல எந்த இத்தியாசத்துலயும் அவரை பத்தி எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. இவருக்கு அப்பா அம்மா கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, அனாதியா இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லி ஹிமவான கல்யாணம் பண்ணி கொடுக்க, ஹிமவான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் பார்வதியை. இப்ப எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் சொன்ன? அல்டிமேட் எல்லாமே அவர் தான், சிவபெருமான். அந்த சிவபெருமானோட இவன் போருக்கு போறானோ. யாரு? மன்மதனுடைய ஹிஸ்டரி என்ன? தாரகாசுரன் என்ன வரம் கேட்டிருக்கான்? சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை. என்ன கான்பிடன்ஸ்ல கேட்கறான்? சத்தி எரிஞ்சு போயாச்சு, அம்பாளுடைய ஸ்தானம் வேக்கண்டா இருக்கு. இதுக்கு சிவபெருமான் வந்து ரொம்ப பயங்கரமான ஏக பத்னி விரதன். அம்பாளை தவிர இன்னொருத்திய கடைக்கண்ணால கூட பார்க்க மாட்டார். அதனால இவாளுக்கு இனிமே மனையாள் வைஃப்னு ஒருத்தி கிடையாது, இருந்தாதானே அடுத்து குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கிறதுக்கு. அப்படிங்கிற தைரியத்துல அவன் என்ன கேட்கறான்? சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பிறக்கிற பிள்ளைன்னு கேட்கறான். சோ அதனால அம்பாள் திருப்பி என்ன பண்றா? ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தையா நீ வரணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹிமவானுக்கு பெண்ணா போய் பிறக்கிறா. சிவபெருமான நினைச்சு தபஸ் பண்றா. இப்போ தாரகாசுரன் ஒரு பக்கம், பண்டாசுரன் ஒரு பக்கம்னு ரகலை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இத சம்திங் ஹாஸ் டு பி டன். தேவதைகள் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கிளம்பி கூட்டமா பிரம்மாட்ட போவா. பிரம்மாவோட சேர்ந்து மொத்த கூட்டமா போய் மகாவிஷ்ணுட்ட போய் நிப்பா. எல்லா கதையிலயும் நடக்கிறதுதான். அப்ப என்ன நடக்கிறது? இவா பேசிண்டே இருக்கும்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமிய ஓர கண்ணால ஆசையா ஒரு பார்வை பார்த்தாராம். அதுல இருந்து மன்மதன் வந்தான்னு சரித்திரம் சொல்றது இல்லையா? சோ இப்படி பறந்தவர் தான் மன்மதன். இவருக்கு என்ன பெரிய, சிவபெருமான கம்பேர் பண்ணும்போது இவர் என்ன அதை விட பெரிய அப்பாட்டக்கரா? இல்ல. மகாவிஷ்ணுட்ட இருந்து பிறந்தவர். இப்ப எப்படி பிரம்மா வந்து மகாவிஷ்ணுடைய நாபில இருந்து வந்தாருன்னு சொல்றோமோ, மகாவிஷ்ணுடைய கண் பார்வையில இருந்து பிறந்தவர். அவருடைய சக்தியோடைய வெளிப்பாடு. ஈக்குவலண்டா வேணா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, தவிர்த்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இதான் மன்மதனுடைய ஹிஸ்டரி. திஸ் இஸ் வேர் ஹி கம்ஸ் ஃப்ரம். சரி, அவன் சுப்பீரியரா இருந்தா சிவபெருமான் நெற்றி கண்ணால எரிக்கும் போது அவன் சர்வைவ் பண்ணிருக்கணுமே.
பண்ணல இல்ல. அவன் லைட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததுக்கு இவர் யாரு என்ன இரிட்டேட் பண்றான்னு பேசல, ஜஸ்ட் ஒரு கண் பார்வை. எங்கேயுமே சிவபெருமான் தடால் புடால்னு இந்த ஆக்ஷன் எடுத்தார், அதை பண்ணார், எங்கேயுமே அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. திரிபுர சம்ஹாரத்துக்கே ஒரு சிரிப்ப சிரிச்சாராம், காலி ஆயிடுதான், 3 புறமும் சேர்ந்து எரிஞ்சதுங்கிறதான் வரலாறு. So, அவர் செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அங்க இல்லவே இல்ல. நோ பெருமை பீத்தல் தேர். யாருன்னு இப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சு, மன்மதன் காலி ஆயிட்டான். அவ்வளவுதான் மன்மதனுடைய ஹிஸ்டரி. ஆனா அப்பேற்பட்ட லெட்டர்ஸே ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம், பவர்லெஸ்ஸா இருக்கிற மன்மதனுக்கு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனா? எவ்வளவு பெரிய பெரிய ரிஷிகள் தபஸ்வியா இருந்தாலும் மன்மதனுடைய பானத்தை எஸ்கேப் ஆக முடியல. ரிஷிகளை விடுங்க, சிவபெருமான் ஆனாரா முதல்ல மன்மதனோட பானத்துக்கு எஸ்கேப்பா? இவன் சிவபெருமான் டிட் எஸ்கேப். எப்படி அவனுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது? அம்பாளுடைய கட்டாட்சம் அவனுக்கு கிடைச்சது. அதனால அம்பாளுடைய கருணைக்கு பாத்திரமா இருக்கிறதுனால மன்மதன் என்ன பண்றான், சிவபெருமான்ட்டே போருக்கு போறான். அந்த பவர் அவனுக்கு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய கடைக்கண் பார்வையா ஒண்ணு மட்டும்தான். அந்த கடைக்கண் பார்வை யார்கிட்ட இருக்கு? மன்மதன்கிட்ட இருக்கு. அப்ப அந்த கடைக்கண் பார்வை ஒண்ணுதான் சிவபெருமானையே வீழ்த்தக்கூடியது. வேற எதாலையும் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. எதாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருக்கிறவரே அம்பாளுடைய கடைக்கண் பார்வைக்கு அடிமை, அப்படி சொல்லணும். அப்பேற்பட்ட கடைக்கண் பார்வை ஏன் மேல பட்டதுன்னா நல்லாதான் இருக்கும். சிவபெருமானுக்கு காமாரின்னு ஒரு பேரு, காமத்துக்கு எதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்றா? நம்மளுக்கு 3 விஷயங்களால் தான் ஒரு ஜீவாத்மாங்கிறது பேக்வேர்டு போறது. ஒண்ணு தன்னுடைய காம குரோதாதிகள், அந்த 6 அழுக்குகளால. அப்புறம் மும்மலங்கள்னு சொல்லுவா சைவத்துல. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் நான் அப்படிங்கிற ஈகோ, அதாவது நாங்கிற அந்த பாவனை இல்ல, ஐ எம் அன் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற பாவனை இல்ல, நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஆணவம். கண்மம்னா கர்ம வினை. அடுத்து மாயை, உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு தெரியாம பொய் போல உண்மை போல இருக்கிற பொய்ய உண்மைன்னு நம்ம நம்பிண்டு சம்சாரத்துல இருக்கோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற 3 மல்லங்கள். இத சம்ஹாரம் பண்றது சிவபெருமான். அத குத்தி எடுக்கிறாருங்கிறதுக்கு தான் திரிசூலம். சோ அடியோட நம்மளுடைய டிசையர்ங்கிறது என்ன? இது பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை நம்ம என்ன பண்றோம்? அது மைண்ட்ல ஒரு தடவை வந்து எடுத்துன்னா we try to put it, அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாமோ பண்றோம். வாழ்க்கை முழுக்க என்னது? ஆசைகளுடைய நிறைவேற்றம்ங்கிற மாதிரி தானே ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா போறது. சோ மோஸ்ட்லி மெஜாரிட்டி பீப்புளோடைய லைஃப் டைம் ஆசைகள்லயே முடிஞ்சு போயிடுறது இல்லையா? பட் யாராவது நான் யாரு, இந்த சைக்கிள் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், அதுல போய் விழறேன், அதுல கஷ்டப்படுறேன், எழுந்து வரேன், இந்த ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. இதுதான் சம்சாரம்னு சொல்றோம். சம்சாரம் இஸ் நத்திங் எல்ஸ். நம்ம அன்சேஞ்சபிள் ஃபேக்டர் நம்ம, பட் வி கெட் அடிக்டட் டு, வி பிகம் விக்டிம்ஸ் ஆஃப் சேஞ்ச். அந்த சேஞ்சுங்கிறது மாயை தான். பட் அதை பார்த்து நம்ம ஓவர்வெல்மாயி அந்த சேஞ்சுக்கு அடிக்ட் ஆறோம். மாறிண்டே இருக்கிற ஒரு பொருளை பார்த்து வியந்து போறோம், மோகிச்சு போறோம். மாறிண்டே இருக்கிற அந்த தன்மை சம்சாரம். பட் ஆத்மன் அப்படிங்கிற ஸ்தானத்துல நம்ம எப்படி அன்சேஞ்சபிளா இருக்கோம், ஸ்திரமா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாறுற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஏமாந்து போயிடுறோம். சோ அதான் மோகம்னு சொல்லுவா. சிவபெருமான் இந்த மோகத்தை அடியோட நம்மளுக்கு அறுக்கிறவர். இந்த சிவ தத்துவம் நமக்குள்ள எழுந்துடுதுன்னா அந்த மோகத்தை அடியோட அறுத்து நீ அந்த ஆத்மன்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறது ஸ்புரிக்க வைக்கிறது தான் சிவசக்தி. சோ அவர் காமாரி இல்லையா? காமத்துக்கு அரினா என்ன? எதிரி. ஆனா அந்த காமாரி ஸ்டில் வின்ஸ், காமன் ஸ்டில் வின்ஸ். ஏன்? அம்பாளுடைய கடைக்கண் பார்வை அவன்கிட்ட இருக்கு. சோ ஏதோ ஒரு இடத்துல இவ்வளவு பர்ஃபெக்டா the perfect man falters. அந்த தைரியம் அவனுக்கு எங்க வருது? போருக்கு, சிவபெருமானோட போருக்கு போகணுங்கிற தைரியமும் அதுதானே நம்ம அந்த 5th ஸ்லோகத்துல பார்த்தோம். காத்த அவன் என்ன பண்றான்? ரதமா ஆக்கிக்கிறான். வசந்தத்தை கூட கூட்டிட்டு போறான். அவனுக்கு வசந்தக சாமந்தக. கையில இருக்கிறது கரும்பு வில்லும்
பூ அம்பும் இதை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அம்பாள் கட்டாட்சம் இருக்கிறதுனால பூ அம்பும் என்ன ஆயிடுறது? சிவபெருமான டிஸ்டர்ப் பண்ண அந்த அம்பா மாறிடுறது அப்படின்னு தானே பாக்குறோம். சோ அம்பாளுடைய கட்டாட்சம் புல்லையும் ஆயுதமா மாத்திட்டு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சோ அதனாலதான் திருப்பி 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 ஆதிசங்கரர் மன்மதனுடைய ரதம், மன்மதனுடைய அம்பு, மன்மதனுடைய வில்லு ஏன் சொல்றார்? அந்த டிசையர்ஸ கிரியேட் பண்றது மன்மதன். அந்த சக்தி நம்மளுக்குள்ள அந்த ஆசையை விதவிதமான ஆசைகள் நம்மளுக்கு வருது, அது தூண்டி விடுற அந்த சக்தி யாரு? மன்மதன். அது இருக்கறனாலதான் இந்த சம்சாரம் இயங்குறது இல்லையா? ஒரு சோ அது யாரு? மன்மதன். நெகட்டிவா சொல்லல, பாசிட்டிவா மன்மதன். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான பிரின்சிபிள் தான் சிவபெருமான், ஸ்திரமா இருக்கிறது. அப்போ அந்த ஸ்திரத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற இந்த மன்மதன் எப்படி இவ்வளோ உலகத்தையே ஜெயிக்கிறான்? ஏன்னா அம்பாளுடைய கட்டாட்சம் அவனுக்கு இருக்கிறதுனால ஜெயிக்கிறான். சோ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல எதுவுமே நம்மளுக்கு விரோதமா இருக்கிற ஒரு பிரின்சிபிள் இல்ல. காமன் நம்மளுக்கு டிசையர்ஸ கொடுக்கறான். அந்த டிசையர்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கவனிச்சுட்டோம்னா நம்ம சிவபெருமான்கிட்ட போயிடுவோம் ஸ்திரமா. சோ மைண்ட் இருக்கு, மைண்டுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஜன்மாந்தரமா இந்த மைண்ட் பண்ற வேலையில தான் நம்ம மாட்டிட்டு கர்ம வினையா அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் அந்த மைண்ட், அதே மைண்டுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம மோட்சகத்திக்கும் போகலாம். சோ இங்க எல்லாமே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. சோ எது நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கோ அதுதான் நம்மளுக்கு உயரத்துக்கான வழியும் அதுவேதான். அததான் திருப்பி திருப்பி ஆதிசங்கரர் மன்மதன் 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 திருப்பி 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 அதை ரெஃபர் பண்றாரு. ஏன்னா அதை வச்சுட்டுதான் நம்ம ஜெயிச்சுண்டு இந்த ஜீவாத்மாவா இருக்கிறது பரமாத்மாவை போய் அடையணும், ஆர் ஜீவாத்மா ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கோம், அப்கிரேட் ஆகி பரமாத்மாங்கிற ஸ்டேட்டஸ்க்கு இந்த சரீரத்தோடய போக முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளும் மன்மதன் தானே. சோ அதனால திருப்பி 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 அந்த எக்ஸாம்பிள் அவர் பேசுறார். புரியுறதா? அந்த மன்மதன்கிற விஷயத்துக்கு, அவனுடைய தத்துவத்துக்கு இவ்வளவு டெப்த் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அது ஏதோ ஒண்ணு அப்பனா ஆசைகள்லாம் தப்பு, இன்னும் அது இருக்கிறதுனாலதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பட் அந்த இயக்கத்துலதான் நம்மளுடைய மோட்சத்துக்கும் இந்த சைக்கிள்ல இருந்து வெளில வரத்துக்கான சாவியும் அதுதான். என்னமோ ஒண்ணு மாறிண்டே இருக்கேன்னு நம்ம எப்ப கவனிக்கிறோமோ, அப்போ மாறுறோன்னு ஒருத்தன் கவனிக்கிறான்னா அப்ப கவனிக்கிறவன் அந்த மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவனா தானே இருக்க முடியும். If I'm able to see something is changing, who is the seer? அப்ப அந்த மாற்றத்து ரிலேட்டட், அந்த மாற்றம்னு ஒண்ணு இருந்தா தானே நான் அதை விட்டு வேறுபட்டவள்ங்கிற ஐடியா எனக்கு கிடைக்கும் இல்லையா? How do you get it? So அந்த தத்துவத்தை திருப்பி திருப்பி அந்த அவேர்னஸ் எடுத்ததுன்னா ஜீவன் முக்தாலா ஆயிடுவோம் நம்ம. எப்படி கொண்டு வருது அந்த ஞான தம்பால் நம்மளுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுத்துட்டு இருக்கா. ஹவு? அதுக்குதான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அவர் போடுறார். இப்ப என்ன சொல்லியிருக்கார்? அம்பாளுடைய முகம் மன்மதனுடைய ரதம் மாதிரி இருக்கா. மன்மதன்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டூ திங்ஸ். அழகு. மன்மதனோட அழகு நீ யாருக்கும் கிடையாது. அதுக்கு மேல அழகுன்னு 3 பேரை தான் சொல்லியிருக்கா. மகாவிஷ்ணு அழகுன்னு சொல்லியிருக்கா, அம்பாள் அழகுன்னு சொல்லியிருக்கா, சுந்தரேஸ்வரரா வரும்போது அழகுன்னு சொல்லியிருக்கா. அம்பாளன்னு சொல்லியாச்சுன்னா அங்க வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா பரமேஸ்வரனும் அழகு. மன்மதனோட அழகை யாரும் மேட்ச் பண்ண முடியாது. சோ மன்மதனுடைய ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட், மன்மதனுடைய மொத்த ஸ்வரூபம் அம்பாளுடைய ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் அளவுக்கு அழகா இருக்கு. புரியுறதா? அவனுடைய மொத்த தேர் அழகு, அவன் அழகு, அவனுடைய சரம் அழகு, அவனுடைய வில் அழகுனா, அவனுடைய ஸ்வரூபம் அழகுனா, அந்த அழகு அம்பாளுக்கு கண்ணா, அந்த அழகளவு அவனுடைய அழகு எவ்வளவு அழகோ அந்த அழகு அம்பாளுக்கு கண்ணழகு தனியா, காதழகு தனியா, முகத்தழகு தனியா, அப்படி இருக்கு. இப்போ மொத்தமா அம்பாள் எவ்வளவு அழகா இருப்பா நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. எதுக்கு இவ்வளவு அழகு அம்பாள்கிட்ட இருக்கணும்? ஏன்னா எந்த இடத்துல பியூரிட்டி இருக்கோ, எந்த இடத்துல அந்த தெய்வ தன்மை இருக்கோ, அது நேச்சுரலி எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அந்த அழகை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு நிமிஷத்துக்கு இப்போ சுவாமி புறப்பாடாது, எல்லாரும் சுவாமியை பார்க்க போறோம். எந்த எந்த சிவ பரமேஸ்வரன் புறப்பாடா இருந்தாலும் சரி,
இல்ல ஏதாவது பெருமாள் படம் போய் பாருங்கோ, ஒரு நிமிஷம் அந்த சுவாமிய பாக்குறோம். இத்தனைக்கும் அது அர்ச்சாவதார மூர்த்தி தான். இட் இஸ் நாட் ஒரிஜினல் சுவாமி கூட இல்ல, சுவாமியோடைய விக்கிரகம். அத பார்த்து நம்ம ஒரு செகண்டுக்கு மயங்கி போய் பாக்குறோமா இல்லையா? நம்மளே தெரியாம ஒரு நிமிஷம், ஒரு மில்லி செகண்ட் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்டாவது நம்மளுடைய மொத்த சென்ஸ் ஆர்கன்ஸும் நம்மளுடைய மொத்த அட்டென்ஷனும் டைவர்ட் பண்றதுக்கு அந்த அழகு வேண்டிருக்கு. இப்ப நம்மள சுவாமி கிட்ட திருப்பறதுக்கு அந்த அழகு வேண்டிருக்கு. இல்லைன்னா போய் நிப்போமா? சூர்பனக்கா மாதிரி இருந்தா போய் நிப்போமா? நிக்க மாட்டோம். ராட்சசன் அப்படின்னா போய் நிப்போமா? ராட்சசன் மாதிரி கருப்பா அசிங்கமா பெருசா நம்ம போய் நம்மளுக்கு அது நம்ம சம்சாரத்துல ஊறி இருக்கிறவாளுக்கு சில பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த பக்கம் நம்ம திரும்புவோன்னு இருக்கிறதுனால அந்த அழகோட வந்து பாக்குற அம்பாள், அப்படியாவது நீ என் பக்கம் திரும்புவியான்னு வந்து பாக்குறான். சோ சௌந்தர்யம் லாவண்யத்துக்கு ஏன் ரீசன்? அவ்யக்தமா ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது, ஃபார்ம் கிடையாதுன்னு இருக்கிற அம்பாள் எதுக்கு அழகுன்னு ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துட்டு வரணும்? அதையே இவ்வளவு அழகா இருக்கணும். அந்த அழகை பத்தி பாட்டு பாட்டா பாடிட்டு இருக்கா எல்லாரும். மன்மதனோட கம்பேரிசன், இந்த மன்மதனே அழகுங்கிறா. அவனுடைய ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட், அவனுடைய ஒரு மொத்த ஸ்வரூபம் வந்து அம்பாளுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் அழகா இருக்கு. எதுக்கு இவ்வளவு எல்லாம் சொல்லணும்? அப்ப இதை நம்ம இமேஜின் பண்றோம், ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கே தெரியாம என்ன ஆகுறது, அம்பாளுடைய அழகுல நம்ம சம்சார விஷயத்துல மயங்கறத விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அம்பாளுடைய அழகுல நம்ம மயங்குறோம். அப்ப அது சக்சஸ் தானே இல்லையா? சோ இவ்வளவுலாம் அதுல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வர்ணனை. சோ ஒரு தடவை சொல்லி முடிச்சிட்டுமா? புரத் ஜொலிக்கிறது கண்டாபோகம், அம்பாளுடைய கண்ணம் அழகு, பிரதிபலிக்கிறது எதை? தாட்டங்க யுகலம், ரெண்டு தாட்டங்களுடைய அந்த ஷைனிங்கையும் அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க விழருது? கண்ணத்துல. சதுஷ்சக்கரம் மன்யே, அத பார்த்தா எனக்கு என்ன தோன்றது? 4 சக்கரங்கள் கூடிய தவ முகமிதம், உன்னுடைய இந்த முகமானது மன்மத ரதம், மன்மதனுடைய ரதத்தை போல் இருக்குன்னு எனக்கு அதை பார்த்த உடனே தோன்றது. எதனால்? இந்த மன்மத ரதம் எப்பேற்பட்ட ரதம்? எம் ஆருஹ்ய, எந்த ஒரு தேரை ஆருஹ்ய ஏறி, துருஹ்யதி சிவபெருமானையே ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு எண்ணி வஞ்சனை செய்யணும்னு நினைச்சுண்டு எந்த தேரை ஏறறான்? அப்பேற்பட்ட தேரை ஏறறான் மன்மதன். ஏறி என்ன பண்றான்? அவனி ரதம், இந்த பூமியையே தேரா வச்சுண்டு சூரியனும் சந்திரனையும் அர்க்கேந்து சரணம், அதை வீல்ஸா இருக்கிற அந்த சரணங்களா இருக்கிற அந்த தேர மகாவீரோ, பெரிய வீரனாகிய மன்மதன், மாரகா பிரமதபதையே, சிவபெருமானுக்காக சஜ்ஜிதவத்தே, தயாராக, போருக்கு தயாராக அதுல கிளம்புறான். அப்பேற்பட்ட ரதம், அந்த ரத்தத்தோடைய மகிமை அது. ஆனா உன்னுடைய முகத்தை பார்த்தா அந்த ரதம் போல் இருக்கு. அப்போ இன்னொரு அர்த்தம் என்ன? உன்னுடைய முகத்தை பார்த்தா சிவபெருமானுடைய கண்ட்ரோல், சிவபெருமானுடைய மனசுல இருக்கிற பேலன்ஸ், அந்த ஸ்திதி இந்த முகத்தை அழக பார்த்தா ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுறது. இந்த ஸ்லோகத்துக்கான பலனே என்ன? சர்வ ஜனவசியம். சிவபெருமானையே கவுத்துட்டாலாம், அப்ப மத்தவாளை கவுக்கிறதுக்கு என்ன பெரிய கஷ்டமா? அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம 5th ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? எந்த இடத்துல நம்ம மனசு கவரப்படுகிறதோ அந்த இடத்துல அம்பாள் உடைய சாநித்தியம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கவரது, அட்ராக்ட் ஆகுறதுங்கிற ஆஸ்பெக்ட் அம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு. மத்தவாள்லாம் அங்க இருந்து கடன் வாங்குறவாதான். இப்போ ஒருத்தரை பார்த்து எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். அந்த அட்ராக்ஷன் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? அங்க அம்பாள் சாநித்தியம் இருக்கா, அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு நினைச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு ஸ்ரீவித்யால ஒரு அன்ரிட்டன் ரூல். நிறைய இடத்துல அப்படி சொல்லுவா. குரூப் ஆஃப் சுமங்கலிகள் நிக்கிறா, அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ண, அந்த இடத்துல அம்பாள் இருப்பா, சிரிச்சு பேசின்னு இருக்கானா. அதே மாதிரி விதவைகளா இருக்கா இல்லையா, அந்த மடி பண்ணிக்கிறா இல்லையா, அவளை பார்த்தா அந்த இடத்துல அம்பாள் இருக்கா, நமஸ்காரம் பண்ணு.
இருக்கு. சோ ஏன்னா அந்த இடம் இட்ஸ் அட்ராக்டிங், ஏதோ ஒரு விதத்துல இட்ஸ் அட்ராக்டிங். அந்த அட்ராக்ஷன் எங்க இருந்து வருது? அம்பாளுடைய சாநித்தியம் இருந்தாதான் அந்த அட்ராக்ஷன்ங்கிறது வருது. சோ எப்பேற்பட்டதுன்னா மன்மத ரதம் மாதிரி இருக்கு, சிவபெருமானையே கவருது. ஓகேவா? சோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய பேசிட்டேனோ? எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கு. அழகா இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ரொம்ப இன்டெப்தா போயிட்டு நாங்க அதுல அதேதான். லைட் போயிட்டோம் ஆக்சுவலா. அது வர்ணனை இல்ல. ரொம்ப ஆமா. கொஞ்சம் தாட் ப்ரொவோக்கிங்கா இருந்தது. ஓ, இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு தத்துவங்கள்லாம். ஐ மீன் ஆக்சுவலா இத்தனை ஸ்லோகங்கள் போனதுனால எல்லாருமே வந்து உள்ள அதுக்குள்ள போகிறதுக்கான ஒரு அனுபவம் வந்துருது. சோ அதனால அமைதி ஆயிட்டோம். அது அம்பாள்கிட்ட எப்போதும் நடக்கிற ஒரு வைபவம் தான் அது. Yes, it happened. அம்பாளா இருக்கிறதுனால அது நடக்கிறது. நம்மள பத்தி பேசணும்னா அது ஆகாது. அதுதான் நம்மளுக்கு அம்பாளுக்கு டிஃபரன்ஸ். இல்ல, அதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் அதை அதுதான். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளால ஏன் அந்த இடத்துல லயம் ஆக முடியறதுன்னா, ஏன்னா அங்க அம்பாளை பத்தி பேசுறதுனால. நம்ம குப்பனையும் சுப்பனையும் பத்தி பேசினா அந்த ஈர்ப்பு வரதுக்கு சான்ஸ் இல்ல. அந்த இது அவள்கிட்ட கிடையாது இங்க. சோ திஸ் இஸ் ஹவ் அம்பாள்னா என்னங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சான்ஸ். அம்பாள் வந்து அப்படியே ரெட் கலர் புடவை கட்டிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற பிரின்சிபல் அம்பாள் கிடையாது. இல்ல உங்க சுவாமி அலமாரியில போட்டோல உட்கார்ந்து இருக்கிறவ அம்பாள் கிடையாது. இந்த எனர்ஜி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, அதுதான் அம்பாள். அந்த சக்தி, அந்த எனர்ஜி இஸ் அம்பாள். ஓகே. உருவம் இல்ல, உருவம் இல்லாம தான் அங்க பாதி வேலை நடக்கும். அந்த போட்டோ எதுக்கு சுவாமி அலமாரியில இருக்குன்னா, அது பார்த்த உடனே அந்த ஃபீலிங் உங்க மைண்ட்ல கிரியேட் ஆகிறதுக்கு தான் அந்த போட்டோ. இட் இஸ் நாட் அந்த போட்டோல அம்பாள் இருக்கா, இல்ல, அது கிடையாது. எந்த ஆப்ஜெக்ட பார்த்தா உங்களுக்கு அம்பாள்ங்கிற அந்த எனர்ஜி, அந்த ஆபாசம் மனசுல ஏற்படுறதோ, தட் வில் பி உங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா அங்க அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். ஏன் அதனாலதான் பஞ்சாயத்தன பூஜையில பாருங்க கல்ல எடுத்து வைக்கிறா. அந்த கல்லை பார்த்தா எப்படி அம்பாள்னு தோன்றது? அப்போ அந்த எனர்ஜி ஃபீல், அந்த எனர்ஜி அது கொடுக்கறது. அதை பார்த்தா நம்ம மனசுல என்ன தோன்றது? அம்பாளுடைய பிரசன்ஸ் தோண வைக்கிறதுனால அந்த கல்லுல அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கு. புரியுறதா? So anything that will give you that experience of அந்த சக்தி, அந்த தத்துவம், அந்த தத்துவம் இஸ் அம்பாள். அப்பனா நியாயமா என்ன சொல்லணும்னா, இந்த வார்த்தைகள்ல அம்பாள் இருக்கான்னு சொல்லலாம். பாகவதத்தை அப்படித்தானே சொல்லுவா, வாங்மயமா இருக்கிற மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். அப்படின்னா என்ன? வார்த்தைகள்ல மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம் எதுனா பாகவதம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதான் அந்த வார்த்தை கேட்டா நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய அனுபவம் ஏற்படுறது இல்லையா? அந்த வார்த்தையில கிருஷ்ணர் இருக்கார். அது அப்படி. சரியா? சரி, அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? மாதங்கி மேம், எவ்வளவு ரெக்கார்டிங் போயிருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 52 தான். அதுக்கப்புறம் வரணும். ஓகே ஓகே. அது அடுத்து சசநாம ரெக்கார்டிங் உட்காரும் போது அதையும் டு பி டேக்கன் கேர் ஆஃப். லலிதா சசநாமம் கேட்டுன்னு இருக்கீங்களா? அளவுக்கு எனக்கு பர்சனலா எனக்கு இது தமிழ்ல கேட்டு கேட்டு அதுக்கு நான் யூஸ் ஆயின்னு இருக்கேன். பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியறது எனக்கு. என்னோட இது சொல்றேன் நானு. மித்தபடி எல்லாமே நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு.